பாட்டல் ராதா 2025 தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி. குரு சோமசுந்தரம், ஜான் விஜய் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு பயங்கரமான ஒரு குடியாரர், சரக்குனா வெறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு குடியாரர். இவர் டைல்ஸ் ஓட்டுற வேலையை பார்த்துட்டு இருப்பார். இவருடைய குடிப்பழக்கத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஒய்ஃபு ஒரு குடி திருத்துற மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துருவாங்க. அங்கே பார்த்தா அதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணுவாங்க, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ அங்கிருந்து தப்பிச்சிருவார். தப்பிச்சு போய் அப்படி வந்துட்டு மறுபடியும் அப்படியே இருப்பார். இதனால் குடும்பமும் பிரிஞ்சு போயிடும். இப்போ இறுதியில் ஹீரோ அந்த குடிப்பழக்கத்தை விட்டுட்டு தன்னுடைய குடும்பத்தில் ஒன்று சேர்ந்தாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஆன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ குரு சோமசுந்தரம் செம்மையான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. குறிப்பாக குடியாராகவே வாழ்ந்துருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அவருடைய கேரக்டரை சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களுடைய ஒய்ஃபாக வருவாங்க, அவங்களுடைய கேரக்டர் சிறப்பாக இருக்குது. இதோட அந்த குடி மறுவாழ்வு மையம் அந்த நடக்கிற அந்த அட்டூழியங்களும் பயங்கரமாக குடியாரெலாம் போட்டு அடித்து துன்புறுத்தி அன்பாக சொல்லி என்னென்னமோ பண்ணுவாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு குடியாரை இனிமேலும் நம்ம சரக்கை குடிக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு சீன்ஸாக இருக்கும். அந்த சீன்ஸ் உண்மையாக நல்லா இருக்குது. படத்தோடைய வீடியோ மியூசிக் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே சிறப்பான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய சினிமோட்டோகிராஃபிக் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பரான ஒரு விஷுவல் படம் கொடுத்துருக்காங்க. குரு சோமசுந்தரம் அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டுத்துலேயே அந்த காமெடியாக ஓரளவுக்கு எடுபடுது. ரெண்டுத்துடைய கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது. அந்த லவ் பண்ணுற சீன்ஸு, அப்புறம் குடி வச்சு வர காமெடி, இப்படி எல்லாமே இன்றைய ட்ரெண்டிங் என்னவோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்க்கும்போது படத்துடைய லென்த்து ரொம்ப நீளமாக இருக்குது, பெரிய படமாக இருக்குது. இது காலங்காலமாக இதே மாதிரி கான்செப்டில் வர்ற கதை. ஏன்னா எப்படியும் குடியை பற்றின 2-3 படம் வருஷத்துக்கு வந்துடும். அதே கான்செப்டில் தான் எடுத்திருக்காங்க. ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணலாம், குடிச்சா அப்படி தான் நடக்கும், ஒன்றா திருந்துவாங்க, இல்லைன்னா அவ்வளோதான், அதோட அடியோட அப்படி மாதிரி போயிடுவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் எடுத்திருக்காங்க. அதனால் அது கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ஏன்னா ஈஸியாக கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. மற்றபடி எமோஷ்னல் அதை பற்றின அந்த கருத்துக்கள் இதெல்லாம் புதுசாக இருக்குது. மற்றபடி படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.